என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கொரியன் ரெசிபி. இதுக்கு பேர் வந்து ஹட்டாக். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி சதீஷ் பார்க்கலாம் என்னது அப்படின்னு. ஸோ இது வந்து மாங்ஷி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒருக்கா வெஜிடபிள் ஹட்டக்குன்னு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹட்டக்னா என்னென்னா, அதோட அவுட்டர் கோட்டிங் வந்து பொட்டேட்டோ வச்சு வரும். உள்ள ஃபில்லிங் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சீஸு, வெஜிடபிள்ஸு, எக்கு, எது வேணாலும், மீட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சீஸ் ஹட்டக் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரெசிபி வந்து எதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, மாங்ஷியோட ரெசிபி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 மீல் அ டேன்னு ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பீங்களான்னு தெரில. ரொம்ப ஒரு கொரியன் யூடியூப் சேனல் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி உங்களுக்கு வந்து சீஸ் ஹட்டக் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்க போகிறேன். இல்லைன்னா சீஸ் பேட்டிஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பெரிய பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் வந்து சொன்னேன்ல, ஒரு பெரிய பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த பொட்டேட்டோவுக்கு வந்து தேவைக்கு தக்கன நம்ம சால்ட்டு போட்டுடலாம். அதுக்கு பெப்பர், சால்ட்டு, பெப்பர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அந்த கணக்கில் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து மெயினாக பைண்டிங்க்கு தான். ஸோ இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா பைண்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி வந்துடுச்சா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்குள்ளாடி நீங்கள் என்ன ஃபில்லிங் வேணாலும் வச்சுக்கலாம். அதுதான் உங்களோட ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், கேரட்டு, கேபேஜ் எல்லாம் வதக்கி அதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்க போகிறேன். இதில் சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ உங்கள் குட்டீஸ் வந்து திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து டக்குன்னு செஞ்சு குடிக்கிற மாதிரி உள்ள ஸ்நாக்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எப்படி ஃப்ளாட், இது வந்து பொட்டேட்டோ மாதிரியே உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு சப்பாத்தி டோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ சீஸை நடுஸில் வச்சிட போகிறேன். ஸோ இதை கவர் பண்ணிடலாம். ஸ்மூத்தாக ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிடுங்க. சைட்லலாம் கிராக் வராமல் ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஹட்டக், சீஸ் ஹட்டக். ஓகே, இனி வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சீஸ் ஹட்டக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டெலிகேட்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இதாக தான் இருக்கும், ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும். பொட்டேட்டோ மட்டும் நினைக்காதீங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால அது வந்து ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும். ஸோ இது செஞ்சாச்சா, இப்போ வந்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை கூட கிடையாது, ஜஸ்ட் வந்து ஆயிலில் இதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்மளோட சீஸ் பேட்டிஸாக வச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து அடியில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் ஆக தேவையில்லை, அந்த பச்சை வாடையெல்லாம் போய் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதனால் லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இது ஃப்ரை ஆனோன்னா திருப்பி போட்டு அடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ அடி சைடு வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் குக் ஆகிருக்கு. ஸோ அதை ஃப்ளிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ திருப்பி போட்டுட்டு பாட்டம் சைடும் நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வெந்துடுச்சா இல்லையா அப்படி தெரிஞ்சிடும். அந்த வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. டோட்டலாக எல்லாமே இது வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் அவ்வளோதான். ஸோ திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இங்கே வருங்க. ஸோ மஹி குட்டி வந்து இப்போ ஒரு பழக்கம் வச்சுருக்கா. அவளுக்கு தூக்கம் வருதுன்னு வைங்களேன், அவங்க அப்பா கிட்ட போயிடுவா. மத்தியானம்னாலும் சரி, நைட்டுனாலும் சரி, அவள் அப்பா கிட்ட போயிடுவா. அவள் ஒன்றுமே சதீஷ் பண்ண மாட்டான். இல்லைடா, தோல்ல தான் போடுவான். அம்மா டக்குன்னு தூங்கிடுவா. அவளுக்கு தூக்கம் வந்தால் அவள் அப்பா வேணும் அவளுக்கு. அங்கே வேறு
வெக்க வந்துடும். ஓகே, இது குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நம்மளோட ஹட்டக் வந்து நல்லா சூப்பராக குக் ஆயாச்சு ஃபுல்லாக. ஸோ இங்கே பாருங்கள், டபுள் சைடும் திருப்பி திருப்பி போட்டு நான் வந்து சூப்பராக குக் பண்ணிட்டேன். ஸோ கையை வச்சு திருப்பி போட்டது வந்து சுட்டுட்டு அது ஒரு தடவை வந்து இதை பற்றி இப்படி பண்ணும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து இப்படி தான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது சதீஷ் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களா, நான் கையை வச்சே எடுத்தேன். அதனால் உனக்கு சுடலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் நம்மளாம் குக்கு, எங்கள் கையெல்லாம் வந்து சூடு பழகிடுச்சு பார்த்துக்கோ, ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் ஹேண்ட் அப்படின்னு சொன்னேன். அந்தெல்லாம் இதே மாதிரி தான் திருப்பி போட்டு நான் கை சுட்டுட்டு அந்தெல்லாம் சதீஷ் ஒரே கிண்டல் என்ன ஃபுல்லாக இதான் ஓவராக சீனை போடக்கூடாதுங்கிறது, பெரிய ஸ்பெஷல் ஹேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சீஸ் வந்து ஊசாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, பிளேட்லேயும் எடுத்தாச்சு. ஸோ இந்த பிளேட்டுக்கு சைடில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கெச்சப் ஊற்றிக்கிறேன், இது சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கட்லெட்டுன்னு வருங்க. ஸோ என்ன தான் நம்ம கொரியன் ரெசிபி பண்ணாலும் நமக்கு வந்து நம்ம ஊர் நேம் தான் வரும். அதுக்கு இன்டர்நேஷ்னலாக குக் பண்ணாலும் நமக்கு கட்லெட்டு கபாபு அப்படி தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பேட்டி வந்து ரொம்ப மைல்டு. ஏன்னா நம்ம வந்து சால்ட் பெப்பர் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால இதுக்கு வந்து சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சாஸ் வந்து நல்லாயிருக்கும். இது கூட மேனேஸ் எல்லாம் நல்லா இருக்காது. அதனால இதை வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா சில்லி சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சீஸ் ஹட்டக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து குட்டீஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க வந்து சாப்பிடுவாங்க இப்போ. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ளூப்பர்ஸ் வரப்போகுது, அதை பாருங்கள். ஏன்னா வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு சொதப்பில் ஸ்பீச் கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள், அதை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன சுடு ஆஹா சுடுகி இல்லைங்க, கொஞ்சம் கூலாகட்டும். நமக்கு கூலாகிற வரைக்கும்லாம் பொறுமை கிடையாது. நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, அவுட்டர் வந்து கிறிஸ்பியாக இருக்கா, உள்ளே பார்த்தீங்கன்னா கூயி சீஸியாக சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கூலானோன்னா குட்டீஸ்க்கு கொடுங்க, அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் இதை இப்போ சாப்பிடல, எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இது செகண்ட் பீஸ் பல்க் வாங்கிட்டாங்க. அது அதில் சீஸ் இல்லை. அது மகா பாக்கா இங்க பாருங்க, குயி 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 சீஸ் சுடுவோ. சாரி மகா, ஏன் இதுக்கு வந்து இப்ப மகா ஊருகா. இவருக்கு எவ்வளவு சீஸ் வருது பாருங்க. மோசரலா சீஸ் யூஸ் பண்ணுங்க. மகா லவ்ஸ் சீஸ். அப்படி ஓகே போதும்.